இன்றைக்கி எம்இவியில் ஆனியன் பகோடா செய்ய போகிறேங்க. அந்த பகோடா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் எவ்வளோ மொறுன்னு டேஸ்ட்டாக வாங்குறீங்களோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீங்கள் அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு இருந்தால் தான் நாங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். இஞ்சி அரை துண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. பூண்டு பல் ஒரு 5 நல்லா இடித்து வச்சுருக்கேன், பெரிய பூண்டு பல். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன். உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன். இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி தண்ணி விடும். அதனால தான் நம்ம இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பகோடாவுக்கு தண்ணி விட தேவையில்லைங்க, தண்ணி இதுலேயே வரும். இந்த தண்ணி விட்டாவே உங்களுக்கு நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசி மாவு 1 ஸ்பூன், ஏன்னா 1 ஸ்பூன் தாங்க போடணும். 2 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் போட்டால் தான் நல்லா மொறுன்னு வரும். அதே சமமாக போட்டுறாதீங்க, போட்டால் நல்லா இருக்காது, ஹார்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். அதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா எண்ணெய் சுட்டுருச்சுங்க. நல்லா எண்ணெய் ஃபாஸ்ட்லேயே தான் வச்சுக்கணும். இது மாதிரி கையில் எடுத்து இப்படி பிரித்து விட்டு போடுங்க. கையிலே எடுத்து பிரித்து விட்டு போடுங்க, எடுக்கும் போதே பிரிச்சிடாதீங்க. இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வைப்போம். இது அப்படியே ஒரு கலரி விட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் எடுத்து போட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு மொறுன்னு. பாருங்கள், போடும்போது சவுண்டு நல்லா கேட்குது. கலர் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள், கோல்டன் கலராக. 2வது முறை போட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. இது சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் பகோடா ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டுக்கு எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். மிளகா டீ, சாம்பார், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். வெங்காய பகோடா ரெடி.